ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எல்லாருக்கும் வணக்கம் கைஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ஆப் நேம் பார்த்திங்கன்னா ஃப்ளிம் கேஷ். இதனோட ரெஃபரல் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது, அண்ட் தென் எப்படி ரீசார்ஜ் பண்ணுறது, எப்படி வித்ட்ரா பண்ணுறது எல்லாமே வந்து நான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்கிறேன். டாப் டு பாட்டம் வந்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து நான் கொடுத்துருக்க ரிஜிஸ்டர் லிங்க்கை நீங்கள் டச் பண்ணோன்னே உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் தான் ஓப்பன் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது வந்து உங்களோட ஃபோன் நம்பர் போடுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆன்லைன் ஆப்ஸ்க்குனாவே ஒரே ஒரு நம்பர் மட்டும் கொடுங்க, அதவே யூஸ் பண்ணுங்கள். மாற்றி மாற்றி நம்பர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. ஒரே நம்பர் மொபைல் நம்பர் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வித்ட்ரா பாஸ்வேர்ட், திரும்ப அதே பாஸ்வேர்டை போடுங்க. இங்கே வந்து என்னோடய ரெஃபரல் கோட் இருக்கும், அதில் எந்த சேஞ்சஸ் பண்ண வேணாம். அதுக்கப்புறம் ரிஜிஸ்டர் கொடுங்க. ரிஜிஸ்டர் கொடுத்துட்டேன். நான் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன். ஸோ நான் லாகின் கொடுக்குறேன். லாகின் கொடுத்துட்டேன். என்னோடய ஐடி பாஸ்வேர்டு கேட்குது. ஐடி பாஸ்வேர்டை வந்து நான் கொடுக்குறேன். லாகின் கொடுத்துட்டேன். லாகின் கொடுத்தோன்னே எனக்கு இந்த மாதிரி தான் வரும். இது வந்து என்னோடய வந்து ஹோம் பேஜ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு வந்தோடனே பண்ண வேண்டிய ஒர்க் என்னென்னு பார்த்தா, இங்கே ரீசார்ஜுன்னு இருக்கா. ரீசார்ஜ் கிளிக் பண்ணுங்கள். ரீசார்ஜ் கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இங்கே 300 நீங்கள் மினிமமாக எவ்வளோ யூஸ் பண்ணுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா 300 பிளான் பை பண்ணிக்கலாம், இல்லைனா 500. இந்த ரெண்டும் இப்போதைக்கு யூஸ் பண்ணுங்கள். நான் வந்து ஆப் வந்து நல்ல ஒரு ஃப்ளோயிங்கில் போயிட்டு இருக்கும்போது நான் சொல்கிறேன். 800 பண்ணுனா பண்ணிக்கலாம். இப்போதைக்கு வந்து 300 500 இந்த 2 பிளானும் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்தீங்கன்னா இந்த 300 கிளிக் பண்ணியிருக்கோம், அதே கிளிக் பண்ணியிருக்கோம். டாப் பேன்னு இருக்கும், அதுலேயும் பண்ணலாம். இல்லைனா செகண்ட் பே ஒன் மெத்தட் கொடுத்துட்டு நான் செகண்ட் கொடுத்துட்டேன். ரீசார்ஜ் கிளிக் பண்ணுறேன். உங்களோட நேமு அதெல்லாம் வந்து கேட்கும். உங்களோட நேம், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி இது 3 கேட்கும். அதை சேவ் கொடுத்துக்கோங்க. சேவ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பேடிஎம் யூஸ் பண்ணுங்கள். பேடிஎம் வந்து ஜஸ்ட் பேடிஎம் கிளிக் பண்ணணுன்னையும் உங்களுக்கு பேடிஎம்குள்ளே போயிடும். அதுக்கப்புறம் எப்படி பேமெண்ட் பண்ணணுங்கிறது உங்களோட பாஸ்வேர்டு 300 வந்து அதுவே வந்துடும். உங்களோட பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து வெயிட் பண்ணுங்கள். பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்தோடனே வெளியே வந்துடுங்க. நான் இப்போ வெளியே வந்துடுறேன். ஆல்ரெடி பேமெண்ட் பண்ணிவிட்டேன், நான் வெளியே வந்துடுறேன். நீங்கள் வந்தோடனே உங்களுக்கு வந்து இங்கே வந்து பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடணும். ஒரு மெசேஜ் வந்த பிறகு அதுக்கப்புறம் வந்து வெளியே வாங்க. வெளியே வந்தோடனே உங்களுக்கு வந்து இங்கே வேலட் பேலன்ஸில் வந்து 300 பண்ணிங்கன்னா 300, 500 பண்ணிங்கன்னா 500 காமிக்கும். இங்கே வந்து அதுக்கப்புறம் நீங்கள் பண்ண வேண்டிய ஒர்க் பண்ணிங்கன்னா ஹோம் பேஜில் இங்கே அட்வைஸ் நவுன்னு இருக்கா, இது கிளிக் பண்ணணும். அட்வைஸ் டூ யூ வாண்ட் பப்ளிஷ் அட்வைஸ் நவுன்னு இருக்கும். இதில் வந்து ஓகே கொடுக்கணும். ஓகே கொடுங்க. இங்கே வந்து எனக்கு பர்ச்சேஸ் லிமிட் வந்து 1 தான். நான் ஆல்ரெடி வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். அதை உங்களுக்கு காமிக்கிற பாருங்கள். மை அட்வர்டைஸ்மெண்ட்டில் நான் 300 பிளான் வந்து பை பண்ணிட்டேன். அது வந்து எனக்கு 365 டேஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ரீ பிளான் ஒன்று கொடுத்துருக்காங்க 1 டேக்கு. எனக்கு வந்து 96 ருபீஸ்லேருந்து 120 ருபீஸ் வரைக்கும் வரக்கு வாய்ப்பு இருக்குது. இது நான் எவ்ரி 1 ஹவர்ஸ்க்கு ஒருக்கா ரிசீவ் வந்து கிளிக் பண்ணிவிட்டு போவேன். அதுதான் என்னோடய ஒர்க்கு. இப்போ மறுபடியும் திரும்ப வந்து ஹோம் பேஜுக்குள்ளே வந்துடுங்க. ஹோம் பேஜில் அதே 500 பண்ணுறதா இருந்தால் 500ல் அட்வைஸ் நோட் கொடுத்துட்டு ஓகே கொடுங்க. அட்வைஸ் நோட்டில் ஓகே கொடுத்துறேன். இங்கே வந்து ரீசார்ஜ் பேலன்ஸ் வந்து நாட் எனாஃப்னு வந்துச்சு. நான் வந்து 500 ரீசார்ஜ் பண்ணேன்னா நான் மறுபடியும் வந்து பை பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி தான் உங்களுக்கும். இதில் நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து யாராவது ரெஃபர் பண்ணணும்னா இங்கே இன்வைட் ஆப்ஷன் இருக்கா, இன்வைட் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்வைட் கிளிக் பண்ணிட்டு காப்பி கொடுங்க. காப்பி கொடுத்துட்டு யாருக்கு ஷேர் பண்ணணும், ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட வந்து வேலிட் மெம்பர்ஸ் எல்லாமே காமிக்கும். 12 மெம்பர்ஸ் வந்து வந்திருக்காங்க. இதில் எல்லாமே வேலிடாக யார் யார் இருக்காங்க என்ன எல்லாமே உங்களுக்கு காமிக்கும். தென் வந்து திரும்ப வந்து உங்களோட டாஸ்க் வந்து இங்கே காமிக்கும். இப்போ நீங்கள் இன்வைட் பண்ணிட்டீங்க, ஒருத்தர் இன்வைட் பண்ணிட்டீங்கன்னா இங்கே வந்து 1 by 1ன்னு வந்துடும். இது ஜஸ்ட்டு வந்து இப்படி கிளிக் கொடுத்தீங்கன்னா போதும், உங்களுக்கு வந்து 100 ருபீஸ் வேலெட்டில் ஆட் ஆயிடும். அதுக்கப்புறம் ஒரு 3 பேர் வந்து இன்வைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு 300 வரும். அதுக்கப்புறம் 5 பேர்னா ஒரு 500 வரும். 10 பேர்னா ஒரு 1000 ருபீ வரும். அதே 20 மெம்பர்ஸ் ஆட் ஆகிட்டாங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி வந்துகிட்டே இருக்கும். இதில் நல்ல ப்ராஃபிட் இருக்குது. ஸோ இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதில் ஆஃபர்ஸ் அடிக்கடி கொடுப்பாங்க. நீங்கள் ஒரு பிளான் பை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னொரு பிளான் வந்து நாங்கள் ஃப்ரீயாக தரோம், அந்த மாதிரி ஆஃபர் கொடுப்பாங்க. அந்த டைமில் வந்து மஸ்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்தோடனே வந்து இந்த மாதிரி வந்து யாராவது ஒருத்தங்க இன்வைட் பண்ணிங்க அப்படின்னா இங்கே கஸ்டமர் கேர் வந்து ஆப்குள்ளேயே இருக்காங்க. இவங்களை காண்டாக்ட் பண்ணி கேட்கலாம். கிஃப்ட்டு வந்து ரெடம்ஷன் இருக்குது. கிஃப்ட் கோடு ஒன்று கொடுப்பாங்க. கிஃப்ட் கோடு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். குரூப்லேயும் கிஃப்ட் கோடு வரும், அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணணும். மீக்குள்ளே வந்துட்டு பேங்க் கார்டுன்னு இருக்கா, இதில் வந்து நேம் ஃபஸ்ட்டு வந்து நேம் கொடுங்க. அதுக்கப்புறம் பேங்க் அக்கௌண்ட்ஸ் கொடுங்க. அதுக்கப்புறம் ஐஎஃப்எஸ்சி எல்லாமே வந்து உங்களோட
பாஸ்புக்கில் எப்படி இருக்கோ சேம் அதே மாதிரி கொடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு உங்களோட நேம், அதுக்கப்புறம் அக்கௌண்ட் நம்பர், அதுக்கப்புறம் ஐஎஃப்எஸ்சி கொடுத்து சப்மிட் கொடுத்துருங்க. அவ்வளோதான் உங்களோட ஒர்க்கு. இதில் வித்ட்ரா கொடுக்கணும் எப்படின்னு பார்த்தா ஹோம் பேஜில் வந்துடுங்க. ஹோம் பேஜில் வந்துட்டு வித்ட்ராவல்னு இருக்கா, இங்கே வித்ட்ராவல் டச் பண்ணுங்கள். வித்ட்ராவல் டச் பண்ணிட்டீங்கன்னா இங்கே வந்து 1 டைம் ஜஸ்ட் நான் கிளிக் பண்ணுறேன். இங்கே 1 டைம் இல்லை, நான் கிளிக் பண்ணுறேன். ஆல்ரெடி வந்து நான் சப்மிட் பண்ணிட்டேன். இங்கே கேன் வித்ட்ரான்னு போட்டால் 130 ருபீஸ் தான் மினிமம் வித்ட்ரா. மினிமம் வித்ட்ரா வந்து 130 ருபீஸ் இருந்தால் மினிமமாக வந்து நம்ம வித்ட்ரா போட்டுக்கலாம்னு வருது. ஸோ வித்ட்ரா பண்ணிக்கலாம், அவ்வளோதான். அங்கே வந்து வித்ட்ரா பண்ணிவிட்டு நீங்கள் எப்படி பார்க்கணுன்னா ரீசார்ஜன் இருக்கா, ரீசார்ஜில் வந்துட்டு ரெக்கார்ட்னு இருக்கும். ரெக்கார்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வித்ட்ரா போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு வித்ட்ரா வந்து பெண்டிங்கில் தான் பெண்டிங், அதே வந்து சக்ஸஸ் ஆகிட்டால் சக்ஸஸ் ஆகிடும். இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க 48 ஹவர்ஸ்க்குள்ளே வித்ட்ரா வந்து வந்துடும் அப்படின்னு கேட்டுருக்காங்க. அதுக்கும் மேலே வரலன்னா வந்து இங்கே கஸ்டமர் கேரை வந்து இங்கே பாருங்கள், இந்த ஒரு டாய்லெட் இருக்குது, அவங்கள வந்து கான்டாக்ட் பண்ணலாம். வித்ட்ரா டைம் மென்ஷன் பண்ணிட்டாங்க. சண்டே மட்டும் 9 AM to 6 PM, மண்டே டு சண்டே வரைக்கும் இருக்குது. நம்மளுக்கு நோ ப்ராப்ளம். வித்ட்ராவல் ஃபீ வந்து 20% வந்து லோக்கல் டேக்ஸ் தான், அதில் எந்த ப்ராப்ளம் வராதுன்னு சொல்லிட்டாங்க அவங்க. ஸோ வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு ஆப் தான். நிறையா இது இருக்குது. நீங்கள் வந்து ஃபஸ்ட், செகண்ட், தேர்டு இந்த 3 பிளானும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து 300, அதுக்கப்புறம் பார்த்தா 500, அதுக்கப்புறம் பார்த்தா 800. இந்த 3 பிளானும் யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் ஜஸ்ட் ஒரு 800 போட்டிங்கன்னா கூட உங்களுக்கு வந்து நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். இங்கே பாருங்கள் 300க்கு அவங்க 365 டேஸ் ரன் ஆகலைன்னா கூட நம்மளுக்கு வந்து ஒரு 30 டேஸ் அந்த மாதிரி ரன் ஆகணும், நல்ல ப்ராஃபிட் வரும். அதே வந்து 500 பிளான் பாருங்கள், இதில் பாருங்கள் 10,000 ஜஸ்ட் நம்ம வந்து ஒரு 500 போட்டாவே வந்து நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு ஏர்னிங்ஸ் இருக்குது. 3,900, அதே வந்து 5,000 அந்த மாதிரி 10K அந்த மாதிரி பாருங்கள். 800 போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் இருக்குது. ஸோ மறக்காமல் வந்து நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. கஸ்டமர் கேர் என்ன டவுட்டாக இருந்தாலும் கஸ்டமர் கேர் வந்து இங்கே டச் பண்ணி கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. கான்டாக்ட் பண்ணுறதுக்கு நான் எப்படி கஸ்டமர் கேர் கான்டாக்ட் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லி தரேன், பார்த்துக்கோங்க. வாட்ஸ்அப் கேட்கும், வாட்ஸ்அப்பில் நான் டச் கொடுக்குறேன். நான் இமேஜ் காட்டினேன்ல, அந்த இமேஜ் டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு காமிக்கும். இங்கே பாருங்கள், இங்கே நான் மெசேஜ் பண்ணோன்னே உடனே அவங்க ரிப்ளை பண்ணுறாங்க, நல்ல சப்போர்ட்டிவாக இருக்காங்க. ஸோ கஸ்டமர் கேர் வந்து இப்படி தான் நம்ம வந்து கான்டாக்ட் பண்ணணும். இப்போ வந்து நான் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய இன்வைட்குள்ளே போகணும். இன்வைட்டில் போயிட்டு எனக்கு வேலிட் மெம்பர் பாருங்கள், நான் லைவாக காமிக்கிறேன். வேலிட் மெம்பர் வந்து ஒரு பர்சன் வந்துட்டாங்க. அதனால் டாஸ்க்குள்ளே போயிட்டு இங்கே பாருங்கள், நான் சொன்னேன்ல எனக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி ரிசீவ்னு காமிக்கல, இப்போ ரிசீவ்னு காமிக்குது. இப்போ நான் கிளிக் கொடுத்துட்டேன்னா டு பி அப்டேட்டட்னு வந்துடுச்சா. இப்போ நம்ம வாங்க ஹோம் பேஜில் வரலாம். ஹோம் பேஜில் பாருங்கள், ஹோம் பேஜில் யூ ரீசார்ஜ் அரைவ்டு. நீங்கள் ஒன்ஸ் ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா 300 இங்கே காமிக்கும். இங்கே எனக்கு பாருங்கள் 150 to 152 ருபீஸ் வந்து இருக்குது. நான் இப்போ உங்களுக்கு லைவாக வித்ட்ராவை கூட போட்டு காமிக்கிறேன், வாங்க. வித்ட்ராவல் டச் பண்ணுங்கள். 152 ருபீஸ் போட்டுட்டேன். வித்ட்ராவல் கொடுக்கலாம். இங்கே பார்த்துக்கோங்க, வித்ட்ராவல் ஃபீ அவங்க போட்டுட்டாங்க 20%, 30 ருபீஸ் போக மீதி பேலன்ஸ் எனக்கு வந்துடும். வித்ட்ரா இப்போ பாருங்கள், நான் வித்ட்ரா போட்டுட்டேன். யூ ஹேவ் சக்ஸஸ்ஃபுல்லி வித்ட்ரா மணி, யூ வாண்ட் மேக் மோர் மணி, ப்ளீஸ் இன்வைட் ஃப்ரெண்ட்ஸ்னு வந்துச்சு. என்னோடய வித்ட்ரா வந்து சக்ஸஸ் ஆகிடுச்சு. ஓகே கொடுத்துட்டேன். ஓகே கொடுத்துட்டு ஹோம் பேஜில் வரேன். ஹோம் பேஜில் வந்தால் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல, இங்கே டீட்டெயில்ஸ் சக்ஸஸ்ஃபுல் வித்ட்ராவில் மேலே டீட்டெயில்ஸ்குள்ளே போய்க்கோங்க. டீட்டெயில்ஸில் வித்ட்ரா டச் பண்ணிவிட்டு ரெக்கார்டுக்குள்ளே வாங்க. ரெக்கார்டில் ரிவ்யூவிங்னு இருக்கா, 152 ருபீஸ் வந்து நான் வித்ட்ரா போட்டு காமிச்சேன்னா அதை வித்ட்ரா போட்டுட்டேன்.
ஒன்ஸ் நீங்கள் கூட உங்களுக்கு ஏதாவது வந்து ப்ராப்ளம் இங்கே பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. நேம் கரெக்டாக தான் கொடுத்துருக்கோமா, பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து கரெக்டாக தான் கொடுத்துருக்கோமா, ஐஎஃப்எஸ்சி வந்து கரெக்டாக தான் கொடுத்துருக்கோமா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வித்ட்ரா கொடுங்க. ஏன்னா வந்து அதுக்கப்புறம் சேஞ்ச் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், கண்டிப்பாக வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. நல்ல ஆப்பு, நல்ல ப்ராஃபிட் வரும். ஸோ ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க, நல்லா ப்ராஃபிட் வரும். அவ்வளோதான், நான் எல்லாமே சொல்லிட்டேன் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணணும், அண்ட் தென் அதுக்கடுத்து ரீசார்ஜ், அதுக்கப்புறம் வித்ட்ராவல் எல்லாமே வந்து நான் உங்களுக்கு பண்ணி காமிச்சிட்டேன். கஸ்டமர் கேரும் வந்து இங்கே கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. கஸ்டமர் கேர் இதுக்கு ஹோம் பேஜ் வந்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ஃப்ளிப்கார்ட் சிம்பிள் இருக்கா, இதில் வந்து கஸ்டமர் கேர் வந்து வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணலாம். நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது. அவ்வளோதான் கைஸ், நான் எல்லாமே சொல்லிட்டேன். உங்களுக்கு வேறு எதுவும் டவுட்டாக இருந்தாலும் என்னோடய வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கை வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வந்து மணி ஏர்னிங் பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து நான் வந்து எல்லாமே வந்து போட்டுட்ருப்பேன். ஆன்லைனில் எந்த ஆப் யூஸ் பண்ணால் நல்ல மணி கிடைக்கும் அந்த மாதிரியெல்லாம் ஆப்ஸ்லாம் வந்து நான் போட்டுட்டு தான் இருக்கேன். ஸோ கண்டிப்பாக வந்து ஜாயின் பண்ணி நீங்களும் ஏர்ன் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பை பாய்.